அரசியல் ஆயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். முதல்ல நம்மளுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். துபாயில் புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டி இருக்குது. உலக நாடுகளிலிருந்து பலரும் இங்கே தங்களுடைய புத்தாண்டு கொண்டாட்டத்தை மிக மகிழ்ச்சியாக அனுபவிக்கிறாங்க. பல இடங்களை ரசித்து பார்க்குறாங்க. துபாயில் ஒரே இடத்துல உலகத்தரம் வாய்ந்த 4 இடங்கள் இருக்குது. அது 4மே கின்னஸ் ரெக்கார்டு வாங்கியிருக்கு. இதை ஆச்சரியமாக பலரும் பார்க்குறாங்க. இதுவரை நம்ம எல்இடி டிவி 50 இன்ச்சு 60 இன்ச்சு 100 இன்ச்சுன்னு பார்த்துருப்போம். ஆனால் இங்கே 60 அடி 80 அடி நீளத்துக்கு உள்ள எல்இடி டிவி இருக்குது. அது மாதிரி அக்வாரியம் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்குது. புத்தாண்டு கொண்டாட்டம் பூர்ஜ் கலிஃபாவில் களை கட்டுது. எல்லாத்தையும் நீங்கள் கடைசி வரைக்கும் மகிழ்ச்சியாக பார்த்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மிக குறைந்த விலையில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விமான டிக்கெட் துபாய் மற்றும் சவுதி உம்ரா ஹஜ் விசா சேவைகளுக்கு ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ். உடனே கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த பூர்ஜ் கலிஃபாங்கிறது உலகத்தில் மிக உயரமான கட்டிடம். இதோட உயரமான கட்டிடம் உலகத்தில் இல்லை. அந்த உயரமான கட்டிடத்துலேயும் வண்ணஜாலங்களோட புத்தாண்டை கொண்டாடுறது தான் மிக சிறப்பானது. அந்த நள்ளிரவு சரியாக 12 மணி கழிந்த உடனே மிக சிறப்பான ஒரு பட்டாசுகள் வண்ண ஜாலங்களோட ஜொலிக்கும். அந்த கோபுரம் முழுக்க அந்த புத்தாண்டுடைய 2025 என்று அந்த எண்களை போட்டு அந்த ஆண்டை வரவேற்று மிக சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியை பார்வையாளர்களுக்கு இந்த பூர்ஜ் கலிஃபா கொடுக்கும். அப்படிப்பட்ட அந்த காட்சியை உலகத்தில் எங்கேயுமே காண முடியாதது. அப்படி மிக உயரமான அந்த பூர்ஜ் கலிஃபா கட்டிடத்திற்கு அருகில் தான் அந்த வாட்டர் டான்ஸும் இருக்குது. வண்ணமயமான வாட்டர் டான்ஸாகவும் இருக்கும். இந்த இடத்துக்கு ஒவ்வொரு வருடமும் உலக நாடுகளிலிருந்து பல நாடுகளிலிருந்து விசிட்டர்ஸ் வர்றாங்க, ட்ராவலர்ஸ் வர்றாங்க. அவங்க சில தினங்கள் தங்களை மறந்து மிக சந்தோஷமாக அந்த புத்தாண்டை கொண்டாடிட்டு போகிறாங்க. இந்த இடத்துல தான் உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளில் உள்ள மக்களையும் பல நாடுகள், பல மொழிகள், பல நிறங்கள், பல கலாச்சாரங்கள் உள்ள எல்லா மக்களும் அங்கே சிறு பிள்ளைகள் போல் மகிழ்ச்சியாக தங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறாங்க. இது காண கிடைக்காத ஒரு அற்புதமாக இருக்கிறதுனால நாம் இந்த அரசியல் ஆயிரம் நேயர்களுக்கு இதை காட்டணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு வருடம் ஒவ்வொரு சிறப்பான காட்சிகளையும் இங்கே ஒளிமயமாக்கி அதை உங்களுக்கு இந்த காணொலி மூலம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதை நீங்கள் காணும் நேரத்தில் உங்களுக்கு ஒரு காண மகிழ்ச்சியும் வர்றதோட இப்படி இடத்த நாமும் போய் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வமாக ஆவலும் கூட வரும். அப்படி வந்தால் அது நிச்சயம் நல்லது தான். காலம் முழுக்க உழைத்து கொண்டும் சம்பாதித்து கொண்டுமே இருந்தாலும் சில நேரங்களில் நம்ம மறந்து ஒரு சந்தோஷமான பல இடங்களையும் காட்சிகளையும் ரசித்து பார்க்குறது மனதுக்கு ஒரு ஆறுதலையும் ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்கும். அதை நீங்கள் நேரில் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இந்த காணொலி மூலியமாக நீங்கள் பார்த்து உங்கள் ரசித்து நீங்கள் அனுபவிக்கலாம். இந்த பூர்ஜ் கலிஃபாவுக்கு அடுத்து துபாயில் மிகப்பெரிய அக்வாரியம். இந்த பூர்ஜ் கலிஃபாவும் கின்னஸ் ரெக்கார்டு தான். அடுத்து 2வதாக மிகப்பெரிய அக்வாரியம். இந்த அக்வாரியம் வண்ண மீன்கள், மிகப்பெரிய ஒரு மீன் தொட்டி தான் இது. ஒரு 100கணக்கான அடி நீளம், கிட்டத்தட்ட ஒரு 15-20 அடி உயரம் உள்ள அந்த அக்வாரியத்தில் மிகப்பெரிய மீன்கள்லேருந்து மிகச்சிறிய மீன்கள் வரைக்கும் வண்ணமயமான பலதரப்பட்ட மீன்கள். அது உள்ள மனிதர்கள் போயிட்டு அதை ரசித்து பார்க்குறப்ப 80 வயது தாத்தா கூட 8 வயசு குழந்தை மாதிரி மகிழ்ச்சி ஆகிடுறாரு. குழந்தைகள் ரொம்ப குதூகலப்படுறாங்க. அந்த உள்ளே போய் அந்த மீனாக அவங்களும் விளையாடுறாங்க. இப்படி ஒரு அனுபவம் வேறு எங்கேயுமே அவங்களுக்கு கிடைக்காது. இவ்வளவு பெரிய அக்வாரியம் இதுவும் இங்கே துபாயில் ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக இருக்குது. அடுத்து இந்த அக்வாரியத்தில் 2 பக்கமும் கண்ணாடி கூண்டு. அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ளே தண்ணி, அந்த தண்ணிக்குள்ளே தான் பல வகையான மீன்கள் இருக்கும். அந்த 2 கூண்டுக்கு நடுவில் நம்ம போகிறப்ப நம்ம நீருக்குள்ளே மூழ்கி இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு ஒரு உணர்வு ஏற்படும். அதுதான் இதில் உள்ள ஒரு வித்தியாசம். ஏன்னா ஒரு மீனை ஒரு தொட்டியில் பார்க்குறது ஒரு சிறப்பு. அதுக்குள்ளே நம்ம போயிட்டால் எப்படி இருக்கும்? நம்ம நீரில் மூழ்கடிக்கப்படாமையே அந்த நீருக்குள்ளே போயிட்டு வந்தோம்னா எவ்வளோ ஒரு ஆனந்தம் இருக்கும். அதை நம்ம ஒரு புகைப்படமோ வீடியோவோ எடுத்து அதை எப்போ நம்ம வச்சு பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்.
அந்த மாதிரி இடத்துக்குள்ளே பிள்ளைங்க போகிறப்ப இன்னும் கொஞ்சம் த்ரில்லாக இருக்கும். ஏன்னா இந்த பக்கமும் ஒரே தண்ணி, அந்த பக்கமும் ஒரே தண்ணி, 2 பக்கமும் தண்ணி. ஆனால் தண்ணி வந்து நம்மளை மூழ்கடிக்காமல் நம்ம நடுவில் உள்ளே போயிட்டே இருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை வந்து அதை வீடியோ எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு இருப்போம். இதுதான் அதில் உள்ள விசேஷம். இந்த துபாயில் உள்ள இந்த அக்வாரியத்தில் உள்ள விசேஷமே என்னென்னா, சாதாரண மீன்லேருந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான மீன் வரைக்கும் அங்கே வந்து அப்படியே உசுராக உலாவி வருது. அதை நம்ம தொட்டோம்னா நம்மளை பார்த்துட்டு போயிடுது. அது நம்மளை கடிக்கவும் முடியாது, நம்ம அதை நேரடியாக தொடவும் முடியாது. ஆனால் நேரடியாக தொடுறது மாதிரி ஒரு உணர்வு நிச்சயமாக நம்மளுக்கு இருக்கும். அந்த மீன்களும் வந்து நம்மளை டச் பண்ணுற மாதிரி உணர்வு, நம்மளை வந்து தொட்டுட்டு போகிற மாதிரியே இருக்கும். எல்லாமே நேச்சராக நடக்கும். ஆனால் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாமல் நடுவில் வந்து கண்ணாடி இருக்கும். ஒருவேளை அந்த கண்ணாடி உடஞ்சா என்ன ஆகும், நம்ம தண்ணிக்குள்ளே மூழ்கிடுவோம். ஆனால் அப்படி இல்லை, ரொம்ப பக்கா சேஃப்டியான ஒரு கூண்டு. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு 2 பக்கம் ரயில் பெட்டி மாதிரி கண்ணாடி கூண்டு. அதில் நிறைய முழுக்க தண்ணி, அது ஃபுல்லாக 2 பக்கம் மீன், அது நடுவில் பாதை, அந்த நடுவில் தான் நம்ம போகிறோம். அப்போ நம்மளுக்கு என்ன ஒரு உணர்வு இருக்கும், தண்ணிக்குள்ளே நம்ம போகிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு காட்சி. அடுத்து வந்து துபாயில் முக்கியமானது என்னென்னா, இந்த துபாய் மாலில் வந்து இன்னொரு விசேஷமானது வந்து எல்இடி டிவி. நம்ம எல்இடி டிவி பார்த்துருப்போம். பெரும்பாலும் வீட்டுகளில் 42 இன்ச்சிலேருந்து பெரிய பணக்கார வீட்டுகளில் வந்து ஒரு 6 அடி 8 அடி 10 அடிலாம் இருக்கும். சில கலை நிகழ்ச்சிகள் நடக்கிற இடத்துல வந்து ஒரு 15 அடிக்கு 10 அடி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு நான் உத்தேச மதிப்பு, நான் டேப்பு பிடிச்சி நாங்கள் அளந்து பார்க்கல, ஒரு 100 அடி நீளம் இருக்கும்னு நினைக்கிறேன். 100 ஃபீட் 100 ஃபீட்டுன்னு வச்சுங்களேன். 100 அடி நீளம். சுமார் உயரம் வந்து ஒரு 30 அடிக்கு மேலே தான் இருக்கும். 20 அடி டு 30 அடி உயரம். அப்படி கொண்ட ஒரு எல்இடி திரை, அதாவது டிவி திரை இருக்குது. அந்த திரையில் வந்து படங்கள் ஓடுது. ரொம்ப அபூர்வமாக இருக்குது. இதுவும் கின்ன சாதனை. இது மாதிரி இந்த அளவுக்கு உலகத்தில் மிகப்பெரிய டிவி வேறு எங்கேயுமே இல்லை. எதை செஞ்சாலும் நம்ம வித்தியாசமாக செய்யணுங்கிற கான்செப்டில் தான் அவங்க செய்கிறாங்க. அவங்க நோக்கம் என்னென்னா, நம்ம செஞ்ச மாதிரி யாருமே செய்யக்கூடாது, நம்ம தான் இதை விசேஷமாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இந்த துபாய் அரசும் துபாய் மன்னரும் என்ன பண்ணுறாங்க, போட்டிட்டு செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. அப்படி செஞ்ச ஒரு எல்இடி டிவி தான் இந்த டிவி. இப்போ இந்த டிவி பார்க்குறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். டேப்பா இவ்வளோ பெரிய டிவியாக இருக்குங்கிற மாதிரி ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தும் பாருங்கள். எதுலேயுமே ஒரு பிரமிப்பு. அந்த பிரமிப்பு ஏற்படுத்துகிற இந்த இடம் தான் இதுவும் வந்து அந்த கின்னஸ் ரெக்கார்டான ஒரு இடம். பாருங்கள், துபாயில் வந்து அந்த விசிட்டர்ஸ் ஏன் இங்கே குமிகிறாங்க அப்படிங்கிறதுக்கு இதுக்கு ஒரு காரணம். இது எல்லாமே சேர்ந்து எங்கே இருக்குது, அந்த புர்ஜ் கலிஃபாவை சுற்றியே தான் இருக்குது. அந்த புர்ஜ் கலிஃபா, அக்வாரியம், எல்இடி டிவி, அதுக்கு அடுத்து என்ன வரும் நம்மளுக்கு வந்து அந்த துபாய் மால்னு ஒரு மால் வரும். அந்த துபாய் மால் வந்து ஒன்றும் நம்ம சொல்லவே வேணாம். அங்கே வந்து அதாவது நூற்றுக்கணக்கான கடைகளா ஆயிரக்கணக்கான கடைகளான்னு தெரியல. ஏன்னா அந்த துபாய் மாலை முழுசாக நம்ம சுற்றி பார்க்கணுன்னா அதுக்கு வந்து ஒரு நாளெல்லாம் போதாது, பல நாட்கள் வரும். ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டியம். உலகளாவிய விசிட்டர்ஸு, அந்த சுற்றுலாவில் வந்தவங்க அந்த துபாய் மாலுக்கு வர்றாங்க. அந்த துபாய் மாலில் வந்து எல்லா விதமான ஷாப்ஸும் இருக்குது. நாங்கள் கூட போய்ட்டு என்ன பண்ணோம், ஒரு ஹேண்ட்பேக்கு கடைக்கு போனோம். ஒரு 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 சின்ன ஹேண்ட்பேக், ரொம்ப அழகான ஹேண்ட்பேக்கு. அதே மாதிரி ஹேண்ட்பேக்கு நம்ம வந்து சென்னையில் நாராயணமூர்த்தி தெருவில், காசிச்செட்டி தெருவில் 400-500 ரூபாய்க்குள்ள வாங்கலாம். ஆனால் இது மிக தரமானதுன்னு நினைக்கிறேன். அது வந்து விலை வந்து நம்ம இந்திய மதிப்புக்கு 8000 ரூபா அதில் போட்டிருந்தாங்க. அதில் ஆஃபர் டிஸ்கவுண்ட் சொல்லி 4600 ரூபா. அது என்னமோ போனதுக்கு நினைவாக ஒன்று வாங்கணும்னு சொல்லி உடனே நம்ம மக்கள் என்ன பண்ணி வச்சுக்க ஒரு ஹேண்ட்பேக்கை வாங்குது. இது மாதிரி நம்மளுக்கு தான் இந்த பண வேல்யூ தெரியும். உதாரணமாக அவங்க வந்து ஒரு 200 திர்ஹம்ங்கிறப்ப நம்ம கணக்கு பண்ணி பார்ப்போம், அம்மாடியே 4500 ரூபாயா இந்த பேக்குன்னு நினைப்பான். ஆனால் ஃபாரினர்ஸு, அமெரிக்கா, லண்டன் இந்த மாதிரி வெளியிலேருந்து வரவங்களுக்கு அது ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு 200 ரூபாங்கிற மாதிரி கொடுத்து இந்த மாதிரி பொருள்களை வாங்கி போகிறாங்க. அது மாதிரி உலகத்தில் மிகப்பெரிய ஷாப் அது. இங்கே இல்லாத பொருளே இல்லை. எலக்ட்ரானிக் பொருள்களாக இருக்கட்டும், ஆடம்பர பொருள்களாக இருக்கட்டும், துணிமணி வகைகளாக இருக்கட்டும், எல்லாமே ஷாஃபரு எல்லாம் கம்ப்ளீட்டு. அதாவது செண்டு வகைகள், அபூர்வத்துக்கு அது ஒரு துபாய் மால் வந்து மிகப்பெரிய துபாய் மால். இதே மாதிரி ஒரு மாலும் வேறு எங்கேயுமே இல்லை. உலகத்திலேயே இதுதான் பெரிய மால்னு சொல்கிறாங்க. இப்படி பிரம்மாண்டத்துடைய உச்சமாக தான் இந்த துபாய் மால் இருக்குது. துபாய் மாலுக்கு அடுத்து நம்ம ஃபியூச்சர் ஆஃப் மியூசியம். இது வந்து ரொம்ப கண்டிப்பாக துபாய் வந்தால் அவசியம் எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு இடம், மிக அபூர்வமான இடம். இதுதான் ஃபியூச்சர் மியூசியம். இந்த இடம்
அழகாக ரசித்து பார்க்கலாம். துபாயோடைய அடையாளமாக எப்படி புர்ஜ் கலிஃபாவை சொல்கிறாங்களோ அதே போல் இன்னொரு அடையாளமாக இந்த ஃபியூச்சர் ஆஃப் மியூசியத்தையும் சொல்லுவாங்க. அவசியம் வந்தால் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு அபூர்வமான இடத்துல இந்த ஃபியூச்சர் ஆஃப் மியூசியமும் ஒன்று. இந்த ஃபியூச்சர் ஆஃப் மியூசியத்தில் உள்ள அந்த அரபு எழுத்துக்கள் அவ்வளவும் ஜன்னல்கள், அது உள்ளே நின்று அந்த அரபு எழுத்து வழியாக பார்த்தோம்னா வெளியில் உள்ள காட்சி பூரா நமக்கு தெரியும். அவ்வளவு கலை நுணுக்கம். இப்போ நம்ம வந்து இந்த துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி மாலுக்கு வந்திருக்கிறோம். இந்த துபாயில் வந்து ஆயிரக்கணக்கான மால்கள் இருந்தாலும் இது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மால். இதில் வந்து லோக்கல்ஸ் அரபு அதிகமாக அவங்க குடும்பத்தோட மனைவி மக்களோடு வர்றாங்க. மிகப்பெரிய பணக்காரர்களும் வர்றாங்க, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வர்றாங்க. உள்ளே வர்றவங்கெல்லாம் பெரும்பாலும் அந்த ரியல் எஸ்டேட்காரங்க அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த கட்டிடங்களை வந்து வடிவமைப்பாக வச்சு வியாபாரத்துக்கு வந்து கேன்வாஸ் பண்ணுறாங்க. உள்ள அழகான பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்குது. வர்ண வர்ண விளக்குகளால் குதிரை சவாரி போல் ஒரு நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது. பெரிய பெரிய ஷாப்பிங் மால் இருக்குது. அந்த மால்குள்ளேயே வந்து வாகன வசதி, ட்ரெயின் மாதிரி சிறுவர்களும் பெரியவர்களும் அந்த மாலை உள்ளுக்குள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு ரயில் போன்ற ஒரு வாகன ஒரு வசதியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய பொழுதுபோக்கு அம்சங்கள், வெளியில் நிறைய மிகப்பெரிய பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்குது. அதே மாதிரி பொது மேடை வைத்து கச்சேரிகள் நடத்தக்கூடிய இடங்களும் இருக்குது. அங்கே பொழுதுபோக்கு கச்சேரிகள் நடக்குது. பெரும்பாலும் ஈவெண்ட்ஸு விடுமுறை நாட்கள்லையும் விழா காலங்கள்லையும் ஈவெண்ட்ஸ் ப்ரோக்ராம்ஸ் நிறையா நடத்துகிறாங்க. இந்த மாலில் வந்து விசேஷம் மிகப்பெரிய தனவந்தர்கள், கோடீஸ்வரர்கள்லாம் இங்கே வர்றதுனால அவர்களெல்லாம் கொள்முதல் செய்யக்கூடிய அளவுக்கு உள்ள பொருள்களை இங்கே காட்சிப்படுத்துகிறாங்க. உதாரணமாக 5 கோடி ரூபாய் 6 கோடி ரூபாய் உள்ள விலை மதிப்பற்ற கார்கள், தங்க நகை அணிகலன் கடைகள், மிகப்பெரிய கட்டிட ரியல் எஸ்டேட் கம்பெனியுடைய மாடல்கள், இப்படி நிறைய ஸ்டால்கள் உள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ், அப்ளையன்சஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ், நாவல்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்குது. அதை விட்டு வெளியே வந்தால் வாட்டர் டான்ஸ், பஜார், என்டர்டெயின்மெண்ட்ஸ் ஸ்டால்ஸ் நிறையா இருக்குது. ஒரு வித்தியாசமான சூப்பரான இடம் தான் இந்த துபாய் சிட்டி மால். என்ன நேயர்களே, நீங்கள் ரசித்து பார்த்தீங்களா? இது போன்று இன்னும் நிறையா இருக்குது. அடுத்தடுத்து நம்ம உங்களுக்கு அந்த காட்சிகளை கொடுப்போம். இந்த காட்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரிய காட்சிகள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வர்றதுக்கு நம்ம அரசியல் 1000 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.